காருக்கும் அரிசிக்கும் ஒரே வரி வைக்கணும் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல சார், இப்போ நம்ம வேற கண்ட்ரிக்கு எடுத்துக்கிறோம் அப்படினா கண்ட்ரியை விடுங்க. நீங்க வந்து கண்ட்ரி பத்தி காமெடி என்று சொல்லாதீங்க. இல்ல, இலங்கையில பெட்ரோல் விலையை பாருங்க, பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நாடு பொருளாதாரம் என்னாச்சு, இந்த நாடு பொருளாதாரம் என்னாச்சு. நீங்க வந்து இந்த நீங்க சோசியல் மீடியால நீங்க பாருங்க, இலங்கையில நம்மளோட பெட்ரோல் டீசல் கம்மி, பாகிஸ்தான்ல நம்மளோட பெட்ரோல் டீசல் கம்மி, இந்த குரூப் பூரா போட்டு இருந்துச்சான்னு இல்லையா? இப்ப அந்த ரெண்டு நாடு எங்க இருக்குன்னு அவங்க பொருளாதாரம் எங்க போயிருக்காங்க? சும்மா கண்ணா பேனான்னு போட்டுருக்க முடியுமா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிற பத்தி தமிழக முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க, திமுக சொல்லியிருந்தாங்க, அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். பெட்ரோல் டீசல் விலையை மாநில அரசு வந்து விட்டு கொடுக்குமான்னு கேளுங்க. இது ரெண்டு ஜிஎஸ்டியில் கொண்டு வருமான்னு கேளுங்க. சரக்கு இந்த டாஸ்மாக் சரக்கையும் பெட்ரோல் டீசல் ரெண்டையுமே ஜிஎஸ்டியில் கொண்டு வர சொல்லுங்க. ஒரே ஸ்லாப் வந்துடும். இந்தியா முழுக்க ஒரே பிரைஸ் வந்து மாநில அரசு உடன்பாடு கேளுங்க. மாநில அரசு தான் தடுக்குது. எங்களுக்கான வருமானமே அதில் தான் இருக்குன்னு சொல்லி மாநில தடுக்கிறாங்க. அப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பது ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க என்னைக்கா குறைச்சிருக்கீங்களா? நீங்க வந்து உங்களுடைய எகைன் தேர்தல் வாக்குறுதியில நான் டீசலுக்கு 5 ரூபாய் பெட்ரோல் 5 ரூபாய் குறைப்பேன்னு சொல்லிருக்கீங்களா இல்லையா? உங்களுடைய தேர்தல் குறைச்சிருக்கீங்களா? நீங்க சொல்லிருக்கீங்களா? நீங்க சொன்னது நான் தனியா வந்து செய்யணும், நீங்க மத்திய அரசு செஞ்சா நீங்க செய்யலாம் கேட்கல. நீங்க சொன்னது செஞ்சீங்களான்னு கேட்க திரு விஜய் அவர்கள் இங்கே போய் கேட்கிறாரு. அதை பத்தி ஒண்ணுமே காணும். இப்படி பாகிஸ்தான்ல கம்மியா இருக்கு, ஸ்ரீலங்கால சம்பந்தம் இல்லாத நாடு. நீங்க எந்த நாடை ஒப்பிடணும்? நீங்க சைனா ஒப்பிடணும், அமெரிக்கா ஒப்பிடணும், வளர்ந்த நாடா போயிட்டு இருக்கும், வளர நாடா போயிட்டு இருக்கோம். ரெண்டு வீழ்ந்த நாடா போய் ஒப்பிட்டு இருக்கீங்க. அங்க வந்து அதனால தான் முங்கி இருக்காங்க. இன்னைக்கு கேளுங்க, அங்க பெட்ரோல் நான் அங்க வீழ்ந்த நாடா நான் ஒப்பிடல. நான் வந்து ஒரே எல்லாத்துக்கும் ஒரே ஜிஎஸ்டி அப்படிங்கறத ஒரே ஜிஎஸ்டி உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. அரிசிக்கு சில ஊர்ல ஜிஎஸ்டியே கிடையாதுங்கறத நான் சொல்றது. தமிழ்நாட்டிலயும் கிடையாது நான் சொல்றேன், இந்தியாலயும் கிடையாது நான் சொல்றேன். லூஸ்ல இருக்கக்கூடிய அரிசிக்கு கிடையாது, பிராண்டட் அரிசிக்கு மட்டும் தான் டாக்ஸ். நீங்க போய் தயவு செய்து பாருங்க. நீங்க லூஸ்ல இருக்கக்கூடிய எண்ணெய்க்கு, லூஸ்ல இருக்கக்கூடிய மாவுக்கு, லூஸ்ல இருக்கக்கூடிய கோதுமைக்கு நீங்க எடுத்து ஊர்ல இருந்து விக்கிறாங்க பாத்தீங்கன்னா அது கிடையாது. நீங்க ஊர்ல பலசர கடையில விக்கிறது கிடையாது. நீங்க பிராண்டடா மான் மார்க், மயில் மார்க், கொடை மார்க்னு போட்டு நீங்க பிராண்டடா வித்தீங்கன்னா அதுக்கு நிறைய பிராண்டிங் இருக்கு, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதுக்கான ஜிஎஸ்டி இருக்கு, அதுக்கு தான் டாக்ஸ். நீங்க பால் வந்து நீங்க வந்து விவசாயி வந்து பால் விக்கிறார்ல வீட்ல, அதுக்கு டாக்ஸ் கிடையாது. உங்க வீட்ல பக்கத்துல வீட்ல அவர் பால் கறந்து உங்க வீட்ல கொடுத்தா டாக்ஸ் கிடையாது. ஆனா அவர் பிராண்டடா போட்டு ஆவின்னு அது இதுன்னு ஒரு பிராண்ட் போட்டாரு, விஜய் அது இதுன்னு போட்டாருன்னா அதுக்கு டாக்ஸ் உண்டு. இவ்வளவுதான் நீங்க தேடி போய் வந்து பிராண்டடா வாங்காம இது மாதிரி லூசா வாங்கி நம்ம வந்து ஜிஎஸ்டி உங்களுடைய சாய்ஸ். அவங்க வாங்குன்னு சொல்லல, இதுக்கு டாக்ஸ் கிடையாது, இதுக்கு டாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு நீங்க டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் வேணும்னா அங்க போய் வாங்கிக்கங்க. உங்களை யார் தடுக்கிறா? அதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்கன்ற. நீங்க வந்து கம்மியா இருக்கு கம்மியா சொல்லி ஜீரோவா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான் சொல்ல. நீங்க எந்த டாக்ஸ் நீங்க கத்திரிக்காய்க்கு வெண்டைக்காய்க்கு எங்க ஜிஎஸ்டி இருக்குன்னு காட்டுங்க நீங்க எனக்கு. அதே விஷயத்துல விமர்சனங்கள் முன்னாடி வைக்கிறேன்னு சொன்னதுனால அடுத்த விமர்சனம் என்னன்னா, ரயில்வேஸ்க்கு வந்துட்டு அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கல. ஏற்கனவே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு இங்க வந்து அது எக்ஸம்ஷன் வந்துட்டு எடுத்துட்டாங்க. பட் டிக்கெட்ஸ் விலை வந்துட்டு குறைப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். அது டிக்கெட் விலை ஆக்சுவலா கூட்டணும். நம்ம வந்து ரயில்வே ஸ்கீம்ஸை பொறுத்தளவுக்கு ஏன்னா இங்க வந்துட்டு பஸ்ஸோட விலை அதிகமா இருக்கு. மிடில் கிளாஸ் யூஸ் பண்றது வந்து ரயில்வேஸ் தான் யூஸ் பண்றாங்கங்கிறதுனால தான் இந்த கேள்வி. ரயில்வே ஸ்கீம் இந்த 2014 to 2025 வரைக்குமான இந்த ரெஜிம் போல ஒரு பியூட்டிஃபுல்லா ரயில்வே ஸ்கீம் இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே தெரியும். நம்ம நேத்து வரைக்கும் பார்க்காத வந்தே பாரத் ட்ரெயின்ல இருந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ல இருந்து அவ்வளவு விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு சமீபத்தில் தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு ட்ரெயின்ல போறாரு. அங்க வந்து முந்திர கோச்ல இருந்து கிளீன் பண்ணாம பேக் சுனிலாம் வச்சிருக்காங்க. எனக்கு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன் ரயில்வேவை டேக் பண்ணி ட்வீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரயில்வேவை டேக் பண்ணி ட்வீட் பண்ணாங்க. உடனே அவங்களுக்கு வந்து பதில் வருது. உடனே வந்து பர்சனல் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கொடுத்தாங்க. இந்த நம்பர் உடனே ஃபாலோ பண்ணி பேசி ரெக்ரெட் பண்ணி அவ்வளவு சாரி கேட்கிறேன். பப்ளிக் இவங்க ட்வீட் பண்ணதுக்கு ரீட்வீட் உடனே பப்ளிக்ல வருது. அதுக்கப்புறம் எங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க, உங்க பிஎன்ஆர் நம்பர் சொல்லுங்க, எந்த ட்ரெயின் எந்த கோச் நம்பர் சொல்லுங்க. அவ்வளவு ரெமிடி. இது கற்பனையில சாத்தியமா சொல்லுங்க. ஏன் போயிட்டு இருக்க ட்ரெயின்ல அப்படி அழுக்கா இருக்குப்பான்னு ஒரு ட்வீட் போட்டா அவ்வளவு 10 நிமிஷத்துல ரிப்ளை அண்ட் ரெமிடி. இதுக்கு மாதிரி சாத்தியமா இருக்கான்னு சொல்லுங்க.